அனைத்து இந்து மக்களுக்கும் அன்பான நமஸ்காரம். நான் இன்று உங்கள் முன் கூற இருக்கின்ற விடயம் கார்த்திகை மாதமும் கார்த்திகை தீபமும் என்கின்ற தலைப்பிலே சில விடயங்களை கூற முனைகின்றேன். 12 மாதங்களிலே கார்த்திகை மாதமானது மிகச் சிறந்தது என்று சாஸ்திர நூல்களும் சைவாகமங்களும் புராண இதிகாசங்களும் விதந்து கூறுகின்றன. அந்த வகையிலே மாதங்களில் சிறந்தது கார்த்திகை மாதம் என்றாகும். இந்த கார்த்திகை மாதமானது மழை மேகம், மழை மாதம் என்று கூறுவார்கள். மனிதர்களுக்கு தேவையான சௌகரியங்களை ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய சகலவிதமான காரணிகளும் மனிதரை வந்து சென்றடைவதற்கு காரணமாக இருக்கின்ற மாதம் இந்த மழை மாதமாகிய கார்த்திகை மாதமாகும். மழை இல்லாவிட்டால் பயிர் விளைவில்லை, உணவில்லை, பஞ்சம் பசுபட்டினி ஏற்படும். எனவே கார்த்திகை மாதத்திலே ஆரம்பிக்கின்ற மழை உன்னதமான ஒரு உயர்வினை மானிட வாழ்விலே மக்களின் மத்தியிலே மேம்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதம் சிறப்புகளிலே ஒவ்வொரு நாட்களும் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற 30 நாட்களும் மிகவும் பிரயோஜனமான சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. கார்த்திகை மாதத்திலே முதல் நாள் ஐயப்பதாசருக்குரிய வழிபாடை ஆரம்பிக்கின்றார்கள். அதன் மூலம் நல்ல பலன்களையும் நல்ல அருளையும் பெறுகின்றார்கள். அடுத்தபடியாக இந்த உழவர்கள் கார்த்திகை மாதத்திலே தங்களுடைய பயிற்சிகளை ஆரம்பிக்கின்றார்கள். உழவு நாள் அனைத்தும் கார்த்திகை மாதத்திலே ஆரம்பிக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக இந்த கார்த்திகை மாதத்திலே இறைவனால் எமக்கு அனுக்கிரகம் செய்யப்பட்டிருக்கின்ற உன்னதமான நிலை ஏற்படுவதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதமான மாதம், இதமான ஒரு மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் சிறந்ததாக ஆகம நூல்களிலும் புராண இதிகாச நூல்களிலும் விதந்து கூறப்படுகின்றன. இதையொட்டி சைவ மக்கள் ஆலயங்களிலும் வீடுகளிலும் இந்த கார்த்திகை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இதற்கான காரணங்கள் அனைத்தும் ஆகமங்களிலும் புராண இதிகாசங்களிலும் கூறப்படுகின்றன. நம்பிக்கை என்பதின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டு போகின்ற இந்த காலகட்டத்திலே எம் முன்னோர்கள் கூறி வைத்த கருமங்கள் நியதிகள் அனைத்தையும் நாங்கள் கடைப்பிடித்து வழிபாடாற்றி பயன்பெறுவது எங்களுடைய தலையாய கடனாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்றது பரணி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள், ஒரு மாதம் 30 நாட்கள் கொண்டது. நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு மாதத்திலே அடங்குகின்றன. அதிலே பரணி நட்சத்திரம் வருகின்றது கார்த்திகை மாதத்திலே. இந்த பரணி நட்சத்திரத்திலே இந்த கார்த்திகை தீபத்தை ஆரம்பிக்க முனைய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த பரணி நட்சத்திலே ஒரு தீபம் இல்லத்திலே யமனுக்காக ஏற்றப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. புராண இதிகாச நூல்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தீபம் முன்னே பரணி நட்சத்திரத்திலே கார்த்திகைக்கு முன்வருகின்ற கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்வருகின்ற பரணி நட்சத்திரத்திலே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடாற்ற வேண்டும் என்பதாகும். அடுத்தபடியாக கார்த்திகை சிறப்பு பெற்றது முருகனுக்குரிய ஒரு திருநாள். எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து
முருகப்பெருமான் அவதரித்ததும் அந்த 6 பொடிகளிலும் 6 முகங்கொண்ட 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் பொறுப்பேற்று வளர்த்த காரணத்தினால் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புறுகின்றது. முருகப்பெருமானுக்கு வைகாசி மாதத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரம் அவருடைய பிறந்த நாளாக கருதப்படுகின்றது. ஆனாலும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தபடியால் அந்த கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புற விளங்குகின்றது. இவ்வாறாக அடுத்தபடியாக இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற ஞாயிறு வாரங்களிலே 4 ஞாயிறு வரலாம் அல்லது 3 ஞாயிறு வரலாம். இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற 4 ஞாயிறு வாரங்களிலும் இறை பக்தியோடு இருந்து முருகனை தியானித்து ஒரு தீபமேற்றி வழிபட்டால் சகலவிதமான சௌபாக்கியங்களுடன் வாழலாம் என்கின்ற ஒரு தலைவன் தலைவியர்க்கிடையே, கணவன் மனைவியர்க்கிடையிலே ஏற்பட்ட பிணக்குகள், காதலன் காதலியர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரிவுகள், குடும்பத் தலைவன் தலைவியர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரிவுகள் அனைத்தும் இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற ஞாயிறு நாளிலே உரிய முறைப்படி கடைப்பிடித்து வழிபாடு செய்தால் நிவர்த்தியாகும், ஒற்றுமையாவார்கள் என்று கூறப்படுகின்றது. அடுத்தபடியாக கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமை 4 கிழமை வரலாம் அல்லது 3 கிழமை வரலாம். இந்த 4 கிழமைகளிலும் ஆலயங்களில் சங்காபிஷேகம் செய்தால் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகளிலே சோமவாரத்திலே ஆலயங்களில் சங்காபிஷேகம் செய்தால் அனைத்து சௌபாக்கியங்களையும் நோயற்ற வாழ்வுகளையும் எமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறாக சிறந்து விளங்குகின்றது கார்த்திகை மாதம். ஆலயங்களிலே இந்த கார்த்திகை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சிவாச்சாரியார்கள் ஆலயங்களிலே எம்பெருமானுக்கு அபிஷேகங்களை செய்து சொக்கப்பனை எரிக்கின்ற நிகழ்வுக்கு வருவார்கள். ஆலயத்திற்கு முன்னுக்கு சொக்கப்பனை, பனை என்றால் எங்களுடைய பனை மரம், தரு கற்பகத்தரு, தேவலோகத்திலே இருக்கின்ற கற்பகத்தருவுக்கு சமமானது பனைமரம். பனைமரத்தின் வேர் முதல் நுனி வரை எமக்கு பிரயோசனம் தரக்கூடியவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே பனைமரம் சிறந்து விளங்குகின்ற ஒரு தருவாகும். அந்த தருவையே ஆலயத்தின் முன்னே சொக்கப்பனை எரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் இதற்கு தேவார திருமுறைகளிலே திருஞான சம்பந்தர் மூலமாக இதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிவாலயத்திலே பக்கத்திலே பனையூர், பனம்பழம் சிவனுக்கு மிகவும் பிரியமானதொன்று. அந்த யமானர்கள் அந்த ஆலயத்தை வளைத்து பனமரத்தை வளர்த்தார்கள், பனம்பழத்தை நைவேத்தியம் படைத்தார்கள். ஆனால் அந்த ஆலய சிவாலயத்தை வளைத்து நாட்டிய பனமரங்கள் அனைத்தும் காய்க்கவில்லை, ஆண்பனையாக இருந்தது. அது பெண்பனையாக இருந்தால் தானே காய் தரும், கனி தரும். ஆனால் அந்த சிவாலயத்தை வளைத்து இருந்தது ஆண் பனை. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரம் மூலம் அந்த ஆண் பனையை பெண்பனையாக்கினார் என்று கூறப்படுகின்றது. ஞான சம்பந்தருடைய அற்புதங்களிலே புனலில் ஏடெதிர் செல்லென செல்லுமே, கனலில் ஏடிடப் பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே, பனையில் ஆண்பனை பெண்பனை ஆகுமே. பனமரத்தை, ஆண் பனமரத்தை பெண்பனமரமாக்கிய பெருமை அந்த திருவாய் மலர்ந்தருளிய சம்பந்தர் மலர்ந்தருளிய தன்மையினாலே அது பெண்பனையாக மாறியது. இங்கே சொக்கப்பனை எரிக்கப்படுகின்றது அந்த பனை ஓலைகளை கொண்டு. எனவே இந்த கார்த்திகை மாதத்திலே ஆலயங்களிலே சொக்கப்பனை எரிப்பதற்கு முதலாவதாக வேறு எதுவும் தென்னை ஓலைகளோ வேறு எந்த சருகுகளையோ பயன்படுத்தக்கூடாது. பனை ஓலைகளும் பனை மரமுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையிலே சொக்கப்பனை எரிப்பார்கள். ஆலயங்களிலே சிவாச்சாரியார்கள் பூஜை கர்மங்கள் நிகழ்த்தி அங்கே தண்டிலம் பரவி ஒரு தட்டத்திலே 9 சிட்டிகள் வைத்து 9 தீபங்கள் ஏற்றி
அந்த 9 தீபங்களிலும் நவசக்திகளை ஆவாகனம் பண்ணி பாமா ஏஷ்டா ரவுத்ரி கலவிகர்ணமணி பலவிகர்ணமணி பலப்பிரமதமணி சர்வபூதமணி மனோன்மணி காளி என்று சொல்லப்படுகின்ற நவசக்திகளையும் சிவாச்சாரியார்கள் அந்த தண்டீரத்திலே இருக்கின்ற 9 சிட்டிகளிலும் ஆவாகனம் பண்ணி தாங்கள் அன்று செய்கின்ற அக்கினி காரியத்திலே இருக்கின்ற குண்டத்திலே இருக்கின்ற நெருப்பிலே அந்த தீபத்தை ஏற்றி மூலாலயத்திலே வைத்து வழிபாடு செய்து சொக்கப்பனை அருகிலே சுவாமியோடு கொண்டு வந்து அந்த 8 திக்குகளிலும் இருக்கின்ற திரிகளை வத்தியிலே இருக்கின்ற சிட்டியிலே தீபத்திலே ஒன்றாக வைத்து வடக்கு புறமாக சொக்கப்பனை ஏறிப்பார்கள். இது கார்த்திகை தீபத்திலே சிவாச்சாரியார்களால் ஆலயங்களிலே நிகழ்த்தப்படுகின்ற ஒரு சிறந்த கிரியையாக அமைகின்றது. சொக்கப்பனை எரிந்ததும் அந்த பனையிலே இருந்து வருகின்ற சாம்பலை இரட்சையாக பொட்டாக எடுத்து எல்லா பக்தடியார்களுக்கும் கொடுப்பார்கள். இது லோக சேமத்திற்காக. கிராமம் சேமமாக இருக்க வேண்டும், ஊர் நகரம் சேமமாக இருக்க வேண்டும், நாடு சேமமாக இருக்க வேண்டும், இந்த உலகமே நன்மை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சொக்கப்பனையிலிருந்து எரிக்கப்படுகின்ற சாம்பரை இரட்சையாக எடுத்து பொட்டாக சுவாமி முதல் அனைவருக்கும் அணிய வைப்பார்கள். இந்த சிறப்பான நிகழ்வுகள் இந்த திருக்கார்த்திகை நன்னாளிலே ஆலயங்களில் நிகழ்வுறும்.